இனி தொடர்ந்து 4வது பாடலிலே பல செய்திகளை நமக்கு எடுத்து உரைக்கின்றார். சனகாதி 4வர்க்கு உரைத்த முறைபோல் பராசரர் மக்கள் 6 பேர்க்கும் தன்னார் பரங்கிரி கண்ணே தனித்து நல் சதுர்வேத உச்சி முடிவை. சிவபெருமான் கைலாயத்திலே ஜனகாதி முனிவர்களாக இருக்கக்கூடிய சனகன், சனந்தனன், சனாதனன், சனற்குமாரன் ஆகிய 4வருக்கும் மௌன உபதேசம் செய்து விழிகளினாலேயே அவர்கள் 4வருக்கும் அருள்நலம் ஊட்டினான் என்று நாம் அறிகின்றோம். பல பல நூல்களை கற்றும் கரை காண முடியாமல் தவித்த அப்பெருமக்களை ஞான உபதேசம் சின்முத்திரை காட்டி நலம் செய்வித்தார் என்று அறிகிறோம். அவ்வாறே ஆறுமுகப் பெருமானும் திருப்பரங்கிரியிலே பராசர முனிவர்களுடைய புதல்வர்களாக விளங்கக்கூடிய தப்தன், அனந்தன், நந்தி, சதுர்முகன், பருதிபாணி, மாலி என்னும் 6வருக்கும் இந்த உபதேசத்தை தன்னுடைய 5 விரல்களை சின்முத்திரை காட்டி அருள்நலம் செய்தான் என்று குறிப்பிடுகின்றார். இங்கே வினை தீர்த்து உணர்த்துவான் அருள் மௌன குரு என்ன. மௌன நிலையிலே அந்த கல்லாலின் புடையமர்ந்து 4மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடைக்கு வெல்வாம் என்று திருவிளையாடல் புராணத்திலே வருவது போல இங்கே முருகப்பெருமானும் மௌன குரு என்ன வீற்றிருந்து 5 உறுப்பால் விளக்கி அருள்பாலித்த தன்னழியை, திருப்பரங்குன்றத்திலே நீர் செய்த பெருங்கருணையை யார் அறிவர்? சாதாரணமான மானுடர்கள் அதை புரிந்து கொள்வார்களா? மெய் அன்பர் அன்றி அந்த கனமான காரியம் தமியேற்கும் வேண்டியே. பெருமானே, மெய்யன்பர்களுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் தளர்ந்து இந்த ஏழைக்கும் நீர் அப்படிப்பட்ட உபதேசத்தை செய்து தர வேண்டும். கைகுவித்திடும் என்னையும் கைவிடாது நட்பு வந்து என்றைக்கும் ஏவுமோ. உன் நட்பு என்றைக்கும் ஏவுமோ என்று கேட்கிறார். தோழமை நெறியில நீர் எனக்கு அப்படி அருள வேண்டும். ஒருவேளை அடிமை நெறி பற்றவில்லை என்று கருதினால் தோழமை நெறியிலாவது எனக்கு இந்த உபதேசத்தை நீர் அளித்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். காதற்கு ஏய்ந்த கண்ணே, என்னுடைய அன்புக்கு ஏய்ந்த கண்ணே, என்ன தகுதி இருக்கிறது என்று நீ கேட்கலாம். இப்படி வினவுவதற்கு உன் மீது வைத்த காதல் தான். எப்படிப்பட்ட காதல் இது? எதையும் எதிர்பாராத உலக நிலையிலே எதையும் எதிர்பாராத ஒரு காதல். காதற்கு ஏய்ந்த கண்ணே என்று விழிக்கின்றார். அனக மெய்ஞான ஆனந்த முகிலே. அனகம் என்று சொன்னால் அகமும் புறமும் கலந்த நிலையிலே ஞானப்பொருளாக விளங்குகின்றவன் முருகப்பெருமான். ஆனந்த முகிலே, ஆனந்த மழை பொழிகின்ற மேகமே, என்றன் அந்தரங்க களிப்பே, என் உள்ளத்திலே நினைத்த பொழுதெல்லாம் ஆனந்தத்தை பொழிகின்ற பொருளே என்று குறிப்பிடுகின்றார். அருமறை புகழ்ந்த திருமுருக சிவசரவணத்து ஆதியே அமரர் கோவே என்று பாடலை மிக அற்புதமாக நிறைவு செய்கின்றார். இந்த பாடலிலே முக்கியமாக குறிப்பிடுவது மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற அன்பர்களுக்கு தகுதி நோக்கி நீ அருள் செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்ட தகுதி இல்லாதவராக இருக்கக்கூடிய எங்களுக்கும் நீர் அருள் செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் அன்பின் அடிப்படையிலே அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. உன்னுடைய கருணையின் அடிப்படையிலே அதை செய்து தர வேண்டும். கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்று மணிவாசக பெருமானும் சொல்லுவார். தகுதியினாலே பல அன்பர்களை நீ ஆட்கொண்டாய். ஆனால் தகுதி இல்லாதவரையும் நீ ஆட்கொள்ளுகின்ற திறம் எப்படி என்றால் அது உன்னுடைய கருணையினாலே என்று அவர் குறிப்பிடுவது போல இங்கும் நம்முடைய சுவாமிகள் முருகப்பெருமானுடைய கருணையை வேண்டி நிற்கின்றார். மக்கள் தன்னார் பரங்கிரி கண்ணை தனித்து நல் சதுர்வேத முடிவை வினை தீர்த்து உணர்த்துவான்
வந்த கனவான காரியம் கமியேக்கும் வேண்டியே கைகுவித்திடும் என்னையும் கைவிடா நட்பு வந்து என்றைக்கு வேறுமோ காதற்கு இயைந்த கண்ணே அனகமை ஞான ஆனந்த மூகிலே என்றல் அந்தரங்க